என்னண்ணே டிஜிபி ஆஃபீஸர்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்குது. டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற எங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கொடுக்கலாமாண்ணே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்த்தா யோசிக்க வேணாமா? தளபதிக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, உங்களுக்கு தான் 5 அறிவு, சாரி 6 அறிவு இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்களே பீத்திக்கிறீங்களா? அதனால நீங்களே ஒரு நல்ல ஐடியாவா கொடுக்கலாம்ல. பொண்ணு ஆசையா உன் கூட போட்டோ எடுத்து நானே கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், ஏன்னா உங்க அளவுக்கு ஸ்லோவா சொல்றதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது. டக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு ஆளே வந்துருவாங்க. அவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க நீங்க. ஆனா ஆல்ரெடி உன் கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் வேற யாரும் ஜெயிப்பா அதையும் நீங்களே சொல்லிடலாம். நல்லா ஜோசியம் பாக்குறீங்க. எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. தலைவர் எந்த தொகுதியில நிக்கிறான்னு சொன்னா நம்ம ஜூலியாக்கா வந்து சேர் போட்டு போறாங்க. ஆனா தலைவருக்கு சேர் போடுறதுக்கும் ஃபேன்ஸ் ஆகிய அவங்களுக்கு வேணா பாத்தீங்கன்னா அந்த உரிமை இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல. இறங்கி நின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றத சீரியஸா எல்லாருமே வந்து கேட்கணும். என் அக்கா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். உமன்ஸுக்கு சேஃப்டி இருக்கு அப்படின்றத உங்க வாயாலே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதாவது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இருக்கு அப்படின்றத உங்க வாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். வெயிட்டிங், நான் வரேனே. வெயிட்டிங். அது அவர் சொல்லும் போது வேற லெவல்ல இருந்தது, நீங்க சொல்லும் போது நாங்க வெயிட் பண்ணல உங்களை. அப்படி இருக்கு. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோல சந்திச்சிருவோம். டாட்டா.